மாநில அரசுகள் வந்து வழக்கு தொடுப்பதற்கு உரிமையே இல்லை என்ற அடிப்படையில் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒரு கொடுமை என்னென்னா, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து, இல்லை மத்திய அரசு வந்து சில நடைமுறைகளை எதிர்த்து மாநில அரசுகள் வழக்கு போட்டிருக்கின்றன. மத்திய அரசு மாநில அரசை கலைத்ததை எதிர்த்து மாநில அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. மத்திய அரசு நியமிக்கிறவங்க தான் கவர்னர்கள். நீங்க சொல்றது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கே சொல்றீங்க. ஆமா, இவங்க கேட்கறது வந்து மாநில அரசு கொண்டு வர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கலைன்னா அதை எதிர்த்து வழக்கு போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்றது தானே. அப்ப இவ்வளவு கொடுமை பாருங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஜனாதிபதி மத்திய அரசின் ஆலோசனையின்படி தான் செயல்பட வேண்டும். அதே போல அதே அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு பரிந்துரைக்கிற அந்த ஆலோசனையின் பெயரில் தான் கவர்னர் கையெழுத்து போட வேண்டும், கவர்னர் செயல்பட வேண்டும். இதுதான் வந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கவர்னருக்கு எதிராகவோ அல்லது ஜனாதிபதிக்கு எதிராகவோ வழக்கு தொடுக்க முடியாதுன்னா அப்போ மாநில அரசு இயற்றி அனுப்புகிற சட்டத்தை கிடப்பில் போடலாமா? இது கேள்வி. இதுக்கு தான் வந்து கேஸ் போடுறாங்க. நீ காலங்காலம், அதாவது 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கலாம், இல்லை திருப்பி அனுப்பலாம், இல்லை சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம். இதுதானே நியதி. இதை விட்டுட்டு அவங்க காலம் ஃபுல்லாக அதை கிடப்பில் வச்சுப்பாங்க. நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, இதே மத்திய அரசு ஏற்றி அனுப்புகிற சட்டத்திற்கு ஜனாதிபதி அந்த மசோதாவை தன்னுடைய டேபிளுக்கு கீழே போட்டிருந்தால் மத்திய அரசு சும்மா இருந்திருக்குமா?